சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி இது போதுங்களா? அப்புறம் இந்த மாதிரி ஊரில் வர்ற டைம் வந்து 2-3 வாரம் வீட்டில் இருக்கிறது இல்லைங்க. ஸோ அது அந்த கேப் விடலாங்களா, இல்லை ரெகுலராக அதுக்கு அவங்களுக்கு அபிஷேகம் பூஜை பண்ணிகிட்டு இருக்கணுங்களாங்க? நீங்கள் வெள்ளி செவ்வாய் வணங்கிட்டு வரையலா? வெள்ளி செவ்வாய் ரெகுலராக அந்த செவ்வாய் ஓரையில் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, கிருத்திகை. சரி, அது வேறு என்ன செய்யணும்? வேலுக்கு வேறு என்ன வழிபாடு எக்ஸஸாக எதுவும் வழி பண்ணணுமா அப்படின்னு அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம். ஓம் அகதீசாய நமக. வேலுக்கு வந்து இயல்பில் வந்து மங்களகரமான நாட்களில் வந்து அந்த அந்த நாட்கள் மங்களகர நாள்னு சொல்லக்கூடிய வெள்ளி செவ்வாயில் வந்து நான் பூஜை பண்ணிட்டு வரேன். வேறு வேலு வழிபாடுகளில் வேறு என்ன சிறப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிய. வேறு மாடல் வேறு படிக்காங்களாம், வேறு என்ன செஞ்சு வர அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அத்தகைய பூஜை நடைபெறுகின்ற வேலை என்பது பிரம்ம முகூர்த்த வேலையாகவும், பிரம்ம முகூர்த்த வேலைதனில் எழுந்து விளக்கேற்றி அற்புதமாக வேலுக்கு அபிடேகம் என்பது வாரத்தில் 2 முறை என்பது உச்சிதமே. கால அவகாச தன்னுடைய இயல்பு நிலைகளுக்கு ஏற்றவாறு தினமும் அபிடேகம் இடுவதாலும் எக்குறையும் இல்லை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். தான் இல்லங்களில் இல்லாத பொழுதும் இல்லங்களில் வந்து வசிக்கின்ற பொழுதும் அத்தகைய வேலைதனில் வணங்குகின்ற பொழுது அகத்திய நாமத்தினை உச்சரித்து குலதெய்வ நாமங்களோடு பிரபஞ்ச மகா சபையினுடைய நாமங்களையும் இணைத்து உச்சரித்து அற்புதமாய் வளம் வந்து தன்னால் இயன்ற தான தர்ம கைங்கரிய நிலைகளை பிரபஞ்சத்திற்கு ஆற்றுகின்ற பொழுது, பிரபஞ்சம் வழங்கிய கொடைக்கு பதில் கொடையாக பிரபஞ்சத்திற்கு வழங்குகின்ற தான தர்ம கைங்கரிய நிலைகளை ஆற்றி வளம் வருகின்ற பொழுது தான் தன்னுடைய பிறப்பு, அத்தகைய பிறப்பினுடைய காரணம், பிறந்த இக்காலத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகள், இறை கடமைகள் யாவற்றையும் தவறாது ஆற்றுகின்ற பொழுது செய்கின்ற அபிடேக நிலைகள், வணங்குதல் நிலைகள், சரணாகதி நிலைகளுக்குள் இருந்து அற்புதமான ஆசிகள் கிடைக்க பெறலாம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஏற்றமுடைய சபைதனில் சற்சங்க நிகழ்வுதனில் ஒன்றாக வந்து கலந்து கொண்டு அகத்தியனிடம், சிவமகா வாழை சித்தனிடம், சிவபார்வதி தேவியிடம் இவ்வினாவினை கேட்டு அற்புத ஆசிகள் வழங்கி மகிழ்கின்ற அகத்தியனுடைய கரத்திலிருந்து நல்ல ஆசிகள் பெறுகின்ற பெண்மணிக்கு உமது இல்லம் சிறக்க அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.